ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ கணேஷாய நமஹ. சௌந்தர்ய லஹரி பூஜை விதிமுறை பற்றி முதல் வீடியோல விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பூஜை முறையிலையும் ஜப முறையிலையும் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். முதல் வீடியோவில் பார்த்தாலும் விதிமுறைகள் தெளிவாக புரியும். ஸ்லோகம் 42. ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும். ரம் ரீம் ரம் ரீம். தேவியின் ரூபம் பரதந்திர காமேஸ்வரி வடிவம். ஜபம் செய்யும் விதிமுறை. தங்க தகட்டில் அல்லது தினமும் புதுப்பிக்கப்படும் எள் பொடி கலந்த பச்சரிசி மாவின் மீது யந்திரம். மாவை ஒரு தாம்பாலத்திலோ பலகையிலோ பரப்பி அதில் விரலால் யந்திரத்தை வரைந்து கொள்ளலாம். அல்லது தாம்பாலத்தில் கோலம் போடுவது போல் எள்ளு பொடி கலந்த பச்சரிசி மாவினால் யந்திரம் வரைந்து வைத்து கொள்ளலாம். தினந்தோறும் 1001 முறை 44 தினங்கள் அல்லது 45 தினங்கள் வடக்கு முகமாக நோக்கி அமர்ந்து ஜபம் செய்து வர வேண்டும். வாசனையுள்ள சிவப்பு மலர்களால் லலிதா சகஸ்ர நாமார்ச்சனை ஜபம் செய்து முடித்தபின் தினந்தோறும் செய்ய வேண்டும். நெய்வேத்தியம் நெய் கலந்த அன்னம், பால், பழுப்பு சர்க்கரை, பழம், தாம்பூலம் நிவேதனம். பயன்கள்: மகோதரம், நீரழிவு நோய்கள் குணமாகும். பிறரை வசியம் செய்யும் ஆற்றல் கிடைக்கும். மகோதரம் என்றால் குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள். வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் குணமாகும். ஸ்லோகம். கதேர் மாணிக்யத்வம் ககனமணிபிஹி சாந்திரகடிதம். கிரீட்டம் தே ஹைமம் ஹிமகிரிசுதே கீர்த்தயதியஹ. சநீடே யச்சாயா சுரணசபலம் சந்திரசகலம். தனுஹு சௌனாசீரம் கிமிதி ந நிபத்னாதி திஷனாம். அர்த்தம். ஹிமகிரிசுதே பனிமலை மகளே, மாணிக்யத்வம் கதைஹி சிவந்த ரத்தினமான மாணிக்க தன்மை பெற்ற ககனமணிபிகி சூரியர்களால் சாந்திரகடிதம் நெருக்கமாக இழைக்கப்பெற்ற தே ஹைமம் கிரீட்டம் உன் தங்க கிரீட்டத்தை பற்றி ய கீர்த்தயதி எவன் புகழ்கிறானோ சக அவன் சந்திரசகலம் பிறை சந்திரனை நீடேய சாயா சுரண சபலம் பறவை கூடு போன்ற கிரீட்ட ஒளியை மேற்பூச்சாக கொண்டதால் பல நிற ஒளி கொண்டதாகிய சௌனாசீரம் தனுஹு கிம் இதிஹி இது வானவில்லோ என்று திஷனாம் எண்ணத்தை நனிபத்னாதி ஆழம் உண்டாக்கவில்லையா? கருத்துரை. ஹே மலையரசனின் மகளே ஜெகதம்பா, 12 சூரியர்களாகிய ரத்தினங்கள் இழைத்த உன்னுடைய கிரீட்டத்தை வர்ணிக்கும் கவியானவன் உன்னுடைய கிரீட்டத்தின் சந்திகளில் இழைக்கப்பட்டுள்ள நவரத்தினங்களின் காந்திகள் பரவியுள்ள சந்திர கலையை பார்த்து வானவில் என்று நினைத்து கொள்ள மாட்டானோ?